வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 8th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 8.1 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரூல் தட் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் ரெக்யர்டு டு மேக் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நம்பர் அண்ட் லெட்டர்ஸ். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் எத்தனை மேட்ச் ஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த பேட்டர்னில் எப்படி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார்மில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, எ பேட்டர்ன் ஆஃப் நம்பர் 3 அஸ் எப்படி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டிக் இது 1 2 3 4 5 மேட்ச் ஸ்டிக் இருக்குது. ஓகேவா? அந்த தீக்குச்சி 5 தீக்குச்சி வச்சு அந்த 3ன்ற சேவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் நம்பர் ஆஃப் பேட்டர்ன் 3 ஃப்ரம் 1 to 3. நம்பர் ஆஃப் யூஸ்டு மேட்ச் ஸ்டிக் எத்தனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க? 5. அப்போ 5 2s are 10, 5 3s are 15 பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்பிரஷனில் எப்படி எழுதுவோம்? 5 into 1 5, 5 into 2 10, 5 into 3 15. அப்போ therefore if there n numbers of pattern 3, ஓகேவா, then the required match sticks will be 5xன்னு எழுதலாம். 5x இல்லை 5n எப்படினாலும் எழுதலாம். ஓகேவா? புரியுதா? 5x 5ஓட மல்டிப்ளிகேஷனாக தானே வருது. அப்போ 5x இல்லை 5n அப்படின்றத எழுதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? நம்மளை இந்த மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க, எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம சொல்யூஷன் எழுதியாச்சு. இப்போ சம் பி பாருங்களேன். எ பேட்டர்ன் ஆஃப் நம்பர் அஸ் 2ன்ற பேட்டர்னுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5, இங்கேயும் 5 மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் பேட்டர்ன் 2 ஃப்ரம் 1 to, ஓகேவா? சேம் நம்ம நம்பர் ஆஃப் பேட்டர்ன் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்போம்? 1 2 3 4 அந்த மாதிரி அது எண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் யூஸ்டு மேட்ச் ஸ்டிக் எத்தனை மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க? 5 மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 5 into 1 எக்ஸ்பிரஷன் வரும். அப்போ 5 into 2 5 into 3 5 into 4 அந்த மாதிரி மல்டிபிள் ஆகும். நம்ம ஒரு 3 மட்டும் எழுதி காமிச்சிருக்கிறோம். therefore if there are n numbers of pattern 2, then the required match sticks will be 5n இல்லை 5x. ஓகேவா? நம்மள சொல்யூஷன் இப்படி தான் எழுதி முடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சம் சி பாருங்கள். எ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் எஃப். இதில் நம்பர் பார்த்தோம், இப்போ லெட்டர் கொடுத்துருக்காங்க, எஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எத்தனை மேட்ச் ஸ்டிக் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 மேட்ச் ஸ்டிக் இருக்குது. அப்போ லெட்டர் ஆஃப் பேட்டர்ன் எஃப் ஃப்ரம் 1 2 3 4 வச்சுக்கலாம். லெட்டர் ஆஃப் யூஸ்டு மேட்ச் ஸ்டிக் வந்து 4 மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 1 is 4, 4 2s are 8, 4 3s are 12. அப்போ எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? 4 cross 1 4 cross 1 4 cross 2 4 cross 3ன்னு எழுதுவோம். இந்த சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? இஃப் தேர் ஆர் n letters of pattern f, then the required match sticks வந்து will be 4n. ஓகே, 4ஓட மல்டிப்ளிகேஷன். அப்போ 4x 4n எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து சம் டி பாருங்கள். ஏ பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் ஆஸ் எஸ் வந்து இப்படி மேட்ச் ஸ்டிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே மேட்ச் ஸ்டிக் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 மேட்ச் ஸ்டிக். அப்போ என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம்? லெட்டர் ஆஃப் பேட்டர்ன் எஸ் ஃப்ரம் 1 to 3 எழுதிக்கிடுவோம். யூஸ் மேட்ச் ஸ்டிக் எவ்வளவு? 5 10 15. எக்ஸ்பிரஷன் ஃபார்மில் எழுதும்போது 5 into 1 5 into 2 5 into 3. அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? இஃப் there are n letter of pattern yes, then the required sticks match sticks will be 5x. ஓகேவா? இப்போ சம் 2 பார்க்கலாமா? Some students are seated in an examination hall such that each row has 3 students will be the rule which gives the number of students seated in the examination hall. Take m as the number of rows ன்னு சொல்லியிருக்காங்க. ரோஸை வந்து எம்னு எடுத்துக்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? give the number of rows. அவங்களே சொல்லிட்டாங்க, டேக் த நம்பர் ஆஃப் ரோஸை வந்து எம்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை எம்னு வச்சுக்கிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் ரோஸை எம்னு வச்சுக்கிறோம். ஈச் ரோஸ் ஹேஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ். 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு ரோலையும் வச்சு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ m into 3 = 3m. ஓகேவா? நம்மளுக்கு முதல்ல அல்ஜிப்ராவோட இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ராவில் நம்ம எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றதான் நம்மளை கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ. ஓகேவா? சம் 3 பாருங்கள். there are 32 flats in one block of a housing colony. Find the rule that gives the total number of flats in that colony.
டேக் த நம்பர் ஆஃப் பிளாக் as b. given number of block equal to b ன்னு வச்சுக்கிறோம். ஒன் பிளாக்ல வந்து 32 ஃப்ளாட்ஸ் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாட்ஸ் எப்படி எழுதுவோம்? b into 32. அப்போ 32 bன்னு எழுதுவோம் அந்த எக்ஸ்பிரஷன். ஓகேவா? 8.1ல ரிமைனிங் இருக்க சம்ம நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பாய்.